Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். My name is Prabhudhar Raj. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஒரு தளபதி வெரியன். இந்த ஃபோட்டோ வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன விஷயம் பற்றி பேச போகிறேன்னு. பட் பிஃபோர் தட் தளபதி விஜய் சாருக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து June 22nd. So he's turning 47 years, but he ages like fine wine and his age just goes in reverse. He looks so good day by day and kudos to Vijay sir. Hats up to Vijay sir, and I wish you many more prosperous and healthy years to come. So today I'm going to talk about how I met Vijay sir 3 times. One time in 1996, one time in 2009, and one time in 2018. That's the last time I saw him. So let's get straight into it. So first time வந்து 1996ல நான் பார்த்துருக்கேன், பட் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. என்னோட ஃபேமிலி சென்னைக்கு போயிருந்தாங்க. அங்கே வந்து எங்கள் சித்தப்பா இருக்காங்க. ஸோ வந்து மகாபலிபுரத்தில் வந்து சும்மா ஜென்ரலாக விசிட் பண்ணாங்க. எங்கள் ஃபேமிலி, எங்கள் அம்மா அப்பா அண்ணன் இருக்காங்க, சித்தப்பா அவங்களோட ஃபேமிலி எல்லாரும் போயிருந்தாங்க. ஸோ ஜஸ்ட் பை சான்ஸ் அப்பா பார்த்தாங்க விஜய் சார். அப்புறம் வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க, ஃபோட்டோ கேட்டாங்க. இப்போது வீடியோ ஃபுட்டேஜ்லாம் இருக்குது, நான் காமிக்கிறேன். இப்போ இந்த பாருங்கள். Thank you. இவர் இந்த ஒயிட்டெல்லாம் இருக்காங்க பார்த்தியா, அவரை கலாட்டா பண்ண போகிறாங்க. இவர் வந்து ஃபைட்டு டமால் டிவில் அடிப்பார். இதை வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க விஜய் சார் எப்படி சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னுலாம் உங்களுக்கு தெரியும் ஷார்ட்டுக்கு முன்னாடி. அண்ட் ப்ளஸ் ரொம்ப நாள் நின்னாங்க எங்கள் கூட. அண்ட் ஹி வாஸ் ஸோ பேஷண்ட். அண்ட் அப்போவே தெரிஞ்சது ஹவு டெடிக்கேட்டட் ஆஃப் அன் ஆர்டிஸ்ட் ஹி வாஸ். ஹி ஸோ டெடிக்கேட்டட் டு ஹிஸ் ஃபேன்ஸ் அண்ட் ஹிஸ் ஒர்க் அஸ் வெல். ஸோ அந்த டிசிப்ளினால் தான் இனி வரைக்கும் தளபதியாக இருக்கார். இளைய தளபதியிலேருந்து தளபதியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்காரு. ஸோ நத்திங் பட் ப்ரைஸ் ஃபார் தளபதி சார். So that's one time where I met Vijay sir, but correcta navalla. But I met him another time in 2009 during Vetekaran climax shooting. So appo vandu actually AVM studios summa random pono family oda adhe situation da Chennai ku poirundom family oda. Aprom anna vandirundanga, chithappa vandirundanga, appa amma la vandirundanga. Aprom poirundom. ஆக்சுவலாக இளையராஜா சார் மீட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் போனோம். பிகாஸ் மை டேட் இஸ் a ஹியூஜ் இளையராஜா ஃபேன். அவங்களோட நான் எப்படி தளபதி வெறியனோ அவங்க வந்து இளையராஜா வெறியன். ஸோ சும்மா போயிருந்தோம். அப்புறம் வந்து ஒரு கான்ஸ்டபிள் எங்கே கூட்டிகிட்டு போனாங்க அங்கே ஏவிஎம் ஸ்டுடியோஸ்க்கு. ஸோ அவங்க சொன்னாங்க இங்கே ஏதோ வேட்டைக்காரன் ஷூட்டிங் நடக்குது. அப்புறம் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிடுச்சு. ஒரு மாதிரி ரொம்ப ஸோ enthusiastic at that moment. ஸோ ஹைப்பர். அப்புறம் வந்து கார்லேருந்து இறங்கி வரேன், உடனே விஜய் சார் தெரியுறாங்க ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து. அப்புறம் நான் உடனே கேமரா பாக்கெட்டில் இருந்தது, நான் வந்து எடுக்க பார்த்தேன். அப்புறம் செக்யூரிட்டிலாம் இருந்தாங்க. அப்புறம் திட்டினாங்க என்ன கேமராலாம் எடுக்கிறீங்க, எடுக்கக்கூடாது. அப்புறம் அப்பா சொன்னாங்க எடுக்கக்கூடாது ஷூட்டிங்லாம் எனக்கு அவ்வளோ விவரம் தெரியல அப்போது. ஸோ எனக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆச்சு. பட் ஃபுல் டே அன்றைக்கி ஷூட்டிங் பார்த்தேன். அங்கே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நடக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே. வேட்டைக்காரன் கிளைமேக்ஸ் ஷூட் வந்து அப்போவே யாரும் ஐ கான்டாக்டே கொடுக்க மாட்டார் விஜய் சார். ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க அந்த டைமில். ஸோ ஹி வாஸ் ஸோ ஃபோக்கஸ்ட் ஆன் த ஷாட். அண்ட் ஒவ்வொரு ஷாட் அவ்வளோ உயிர் கொடுக்குறாங்க. அண்ட் ஸோ அது பார்த்துட்டோம். அண்ட் அப்பா சொன்னாங்க மெயினாக ஆட்டோகிராஃப் வேணால் வாங்க, பிகாஸ் அங்கே ஃபோட்டோ யாரும் ஃபேன்ஸ்க்கு அலோவ் பண்ணல செக்யூரிட்டிலாம். பட் ஐ வாஸ் ட்ரைங் டு கெட் ஹிஸ் ஆட்டோகிராஃப், பட் அட் த சேம் டைம் ஐ வாஸ் ஸ்கேர்ட். நான் பக்கத்தில் போனேன். அப்பா சொன்னாங்க பேப்பர் இருக்குது, போய் டக்குன்னு ஆட்டோகிராஃப் வாங்க. பட் எனக்கு ஒரு மாதிரி பயமாக, ஐ வாஸ் லிட்டில் ஹெசிடன்ட். ஐ செட் I'll find another time to do it. But it took so many years after that. But that's another time I met Vijay sir. Not really met, I just saw him. I'll get now into the main details of how I met Vijay sir in Las Vegas.
So this occurred in 2018 அந்த இயரில் நடந்தது. ஸோ எப்படி மீட் பண்ணேன்னு சொல்ல போகிறேன். ஸோ ட்விட்டர் வழியாக நான் நிறைய நியூஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் அந்த வருஷம். சர்க்கார் ஏதாவது யூஎஸ்க்கு வருவாங்களா, சும்மா ஜஸ்ட் அப்போது சும்மா ஒரு ஐடியா தோணுச்சு, விஜய் சார் எப்போயாச்சும் வருவாங்களா யூஎஸ்க்கு, அட்லீஸ்ட் ஒரே ஒரு வாட்டி ஃபோட்டோ கிடைக்குமா. அப்புறம் வந்து விக்கிபீடியாவில் ஒரு வாட்டி படித்தேன், Sarkar team will be coming to USA to shoot an opening sign and certain portions. And then I said, okay, this is my chance. இதோட ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரவே வராது. ஸோ அப்போ வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், ஒரு 3 months ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஃபைனலி ட்விட்டர் சோர்ஸ் வழியாக சொன்னாங்க, Sarkar team will be in Las Vegas from August 1st week till the August 2nd week. ஸோ அப்புறம் திடீர்னு நானாக தான் போகலான்னு இருந்தேன் தனியாக லாஸ் வேகஸ்க்கு. பட் அப்பா விடல. பட் இன்ஸ்டெட் they were so nice and supportive and said, we'll come with you, we'll take you, we'll sponsor the tickets, we'll buy the tickets for you, and we'll come with you and search Vijay along with you. So எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப டச் ஆயிடுச்சு, and it became very emotional actually. And thank you so much to my parents for making this happen. And so லாஸ் வேகஸ்க்கு வந்தாச்சு. அண்ட் ஒரு சோர்ஸ் வழியாக யாரோ கிட்ட கேட்டிருந்தோம், எங்கே விஜய் சார் போகிறாரு, எங்கே சர்க்கார் டீம் ஷூட் பண்ண போகிறாங்க, எங்கள் லொக்கேஷன்லாம். அவங்க வேணுட்டு தப்பாக தகவலாக சொன்னாங்க. தப்பாக தகவலாக வந்தது, சோர்ஸாக வந்தது. தட் வந்து the Sarkar team will be shooting Circus Hotel. It's a casino in Las Vegas. And so அங்கே தான் வந்து தங்கணும் 4 நாளாக. ஸோ இறங்கணும், 2 நாள் ஃபுல்லாக தேடணும் சர்க்கஸாக அந்த ஹோட்டலில், அந்த கசினோவில். So and we asked security, we asked staff. They said there are no film shootings occurring here, and no such Indian movies are being shot here. எனக்கு ஒரு மாதிரி தோணுச்சு. அப்போது எனக்கு கண்டுபிடிச்சேன் இங்கே இல்லை, வேற எங்கேயாச்சும் இருக்கும். ஸோ அந்த 2 நாளுக்குள்ளே கசினோவாக தேடுறோம். Then we weren't able to locate Vijay sir. We weren't able to locate any of the Sarkar team staff. Then மூணாவது நாள் நைட்டு, ஆக்சுவலாக 2வது நாள் midnight, so almost the 3rd day, விடி காலையில் வரலக்ஷ்மி சரத்குமார் posted on her Instagram story that I'm in Caesar's Palace. ஸோ எனக்கு அப்போதான் க்ளூ கிடச்சிது, Sarkar team will be shooting in Caesar's Palace. ஸோ அந்த மார்னிங் வந்து உடனே ஓடணும், அப்பா அம்மா நானும். We drove straight to Caesar's Palace, but and she posted another story where she's having breakfast in Caesar's Palace, but we weren't able to locate her when we got to Caesar's Palace. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக தேடணும் Caesar's Palaceல யாருமே கிடைக்கல. But வந்து the turning point of the story, I'll tell you, is going to happen right now. So வந்து எங்கள் அப்பா அம்மா randomly they just ran into another hotel staff that was located in Caesar's Palace. It's a hotel called Wyndham, a separate hotel, Wyndham Hotel. Their staff were in Caesar's Palace, and they're offering deals on if you attend a meeting, ஒரு 3 மணி நேரம் மீட்டிங் அட்டென்ட் பண்ணால் எங்கள் ஹோட்டலில் நாங்கள் வந்து நிறைய டிஸ்கவுண்ட் தரோம், நிறைய டீல்ஸ் தரோம். யூ கேன் see a lot of shows, you can get discounts on dinners, சாப்பாட்டில் டிஸ்கவுண்ட் வாங்கலாம், இலவசமாக சாப்பிடலாம் கூட. தென் வந்து சரி அப்பா அம்மா கிளம்பி போயிட்டாங்க. நான் மட்டும் அவங்க விண்டம் ஹோட்டலுக்கு கிளம்பி போயிட்டாங்க அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறது. நான் மட்டும் Caesar's Palace தொடர்ந்து தேடினேன். I just kept on circling around Caesar's Palace, but there's no luck at that time. I wasn't able to locate anybody. I was searching for Varalakshmi Sarathkumar's madam actually, more than Vijay sir, just to see if I can get a chance to meet Vijay sir, Varalakshmi madam மூலமா. பட் எதுவும் நடக்கல. அப்புறம் அப்பா அம்மா திருப்பி வந்தாங்க மீட்டிங்லேருந்து. அப்புறம் எங்களுக்கு ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடுச்சு, எங்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சு. சரி நம்ம தங்கின ஹோட்டலில் சர்க்கஸில் திருப்பி போய் படுக்கலாம், திருப்பி போய் தூங்கலாம், let's go back and sleep. And we were so dead at that point, literally உயிரை விட்டோம் அன்னைக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து we said okay, let's have dinner at Caesar's Palace and let's return back to Circus and sleep. And then அங்கே
வந்து my parents had a discount and a deal with Caesar's Palace from the Wyndham Hotel, but that deal அன்னைக்கு வேலை செய்யல. That deal did not work. So அப்பா அம்மாக்கெல்லாம் கடுப்பாயிடுச்சு. Then my dad said, no, I want to get my discount back. We wasted our time with Wyndham Hotel staff and by going there and attending that meeting for 3 hours. So அதே ஸ்பாட்டுக்கு போய் he found the Wyndham Hotel staff and those people related. And அங்கே வந்து my dad started arguing. So கொஞ்ச நாள் இருந்தோம் அங்கே Caesar's Palaceல. And எனக்கெல்லாம் எரிச்சலாயிடுச்சு, மாதிரி டயர்ட் ஆயிடுச்சு. Please dad, let's go back to the hotel and sleep. Let's go back to circus. அப்பா வந்து சொன்னாங்க, இல்லை விட முடியாது இதெல்லாம். Then அதுக்கப்புறம் தான் the Wyndham Hotel staff got a little like, they told my dad to come down, not my mama, right? They told my dad to come down and said, we'll give you your discount, we'll give you your refund back, and we'll continue from there. And they just told us to sit down in front of a slot machine. And அப்புறம் அப்பா அம்மா ஒரு ஸ்லாட் மிஷின் முன்னாடி உட்காந்துருந்தாங்க சைடில், நான் பின்னாடி just I was standing. இங்கே தான் this is the turning point of everything right now, what I'm about to say. My dad had the least comfortable view site and I had the best view site actually, but I don't know, nothing worked at that point for me. And அப்போதான் கலைஞர் சார் இறந்தாங்க, கலைஞர் இறந்துட்டாங்க. ஸோ வந்து அப்பா வந்து ஃபுல்லாக அந்த நியூஸ் தான் பார்த்துட்டு இருந்தாங்க செல்ஃபோனில். நான் வந்து ட்விட்டரில் அப்போ தான் படித்தேன், விஜய் சார் இஸ் ரிட்டர்னிங் பேக் டு சென்னை டியூ டு கலைஞர் ஐயாஸ் டெத். ஸோ எனக்கு ஒரு மாதிரி நம்பிக்கையே போயிடுச்சு அந்த டைமில். இன்னும் இவ்வளோ தூரமாக வந்துட்டு இந்த நியூஸ்லாம் சொல்கிறாங்களே. ஸோ அதுக்கப்புறம் ஐ செட் டு மை மாம், சரி போகலாம் ப்ளீஸ், லெட்ஸ் கோ பேக் டு சர்க்கஸ் ஹோட்டல் நம்ம தங்கின இடம். அண்ட் தென் அப்பா வந்து திடீர்னு லைட்டாக இப்படி he just turned his head like gradually and then ஒரு சொன்னாங்க என்கிட்ட டிஸ்கிரைப், ஒரு பையன் தெரிஞ்சாங்க, டாலாக ஹேண்ட்ஸமாக, இங்கேயோ பார்த்த பையன் மாதிரி இருக்காங்களே, ஹைட்டாக இருக்காங்களே, அப்புறம் ஒரு மாதிரி ஆக்டர் மாதிரி இருக்காங்களே. அப்புறம் கொஞ்சம் நாள் பார்த்தாங்க, அப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்க விஜய் சார் தான். அப்புறம் என்கிட்ட பாயிண்ட் பண்ணி விஜய்னு சொன்னாங்க. ஸோ நான் உடனே ஓடினேன். I saw him immediately as soon as my dad said, look, Vijay sir is there. And then நான் உடனே ஓடினேன். He was talking with his PA, இப்படி லெஃப்ட் சைடில் வந்து திரும்பி பேசினாங்க PA கிட்ட. விஜய் சார் பார்க்கும்போது he was wearing a white shirt with black pants and தாடியோட இருந்தாங்க. சர்க்கார் பார்த்துப்பீங்க, ஸோ அந்த கெட்டப்பில் தான் இருந்தாங்க. இங்கே ஒரு கம்மல் இருந்தது லெஃப்ட் இயரில். So he was very handsome, very trim. I remember from Mersal to Sarkar there was a huge transformation. நிறைய weight குறைச்சிட்டு இன்னும் ஸ்மார்ட்டாக இருந்தாங்க. So I was so happy to see him and he was so handsome that day. So அதுக்கப்புறம் வந்து நான் உடனே ஓடினேன். And then I gave eye contact with Vijay sir. He also gave eye contact with me. He recognized that someone is coming towards him. யாரோ அவங்க நோக்கி வராங்கன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நாட் பண்ணாங்க, தலையாட்டினாங்க, நானும் தலையாட்டினேன், கை கொடுத்தேன். அதுக்கப்புறம் உடனே கேட்டேன், ஒரு ஃபோட்டோ கிடைக்குமா சார்? அப்புறம் சொன்னாங்க, சாரி, டியூ டு சோஷியல் மீடியா அண்ட் டியூ டு த காஸ்டியூம் ஃபார் த ஷூட், ஐம் நாட் அலவுட் டு கிவ் ஃபோட்டோஸ் ஃபார் ஃபேன்ஸ் ஆர் எனி ஒன், ஸோ சாரி. பட் சொன்னாங்க வந்து ஷூட்டிங் வந்து பாருங்க. அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு டு பி ஆனஸ்ட். என்ன இவ்வளோ தூரம் வந்துட்டு ஃபோட்டோ கிடைக்குது. அப்புறம் இதுவாக அப்பா அம்மா வந்தாங்க. அப்புறம் they literally saved that moment for me. அப்போ வந்து ரொம்ப புகழ்ந்து பேசினாங்க என்னை பற்றி விஜய் சார் கிட்ட. உங்களால் தான் தமிழ் படிக்க கற்றுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா இங்கே வந்து எங்கள் அம்மாவோட அப்பா, எங்களோட தாத்தா வந்து அனுப்புவாங்க மேகசின், ஆனந்த விகடன் முந்தோ மேகசின்லாம் அனுப்புவாங்க. என்ன புது படமா இல்லாட்டி என்ன நியூஸ் வந்திருக்குன்னு கேட்பேன் அம்மா கிட்ட. ஸோ அதுதான். அண்ட் தென் he was a little surprised and ரொம்ப ரியாக்ட் பண்ண மாட்டார் விஜய் சார். He is a good observer, he's a good listener. That's what I observed from interacting with Vijay sir. But அதுக்கப்புறம் நான் சொன்னேன், உங்களால் தான் நான் டான்ஸ் ஆடவே ஆரம்பித்தேன். அண்ட் அப்பா அம்மா சொன்னாங்க டேரெக்டாகவே, உங்களுக்காக தான் நாங்கள் வந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் இவன் தனியாக தான் போகலான்னு இருந்தான்,
பட் நான் தனியாக போகாத உங்க கூட சேர்ந்து வரோன்னு தான் விஜய் சார்கிட்டே சொன்னாங்க. அப்புறம் விஜய் சார் ஒரு மாதிரி ஹிஸ் ஹார்ட் ஜஸ்ட் kept opening up gradually as we kept talking to him. And then அதுக்கப்புறம் கேட்டாங்க what do you do. அப்புறம் நான் சொன்னேன் இப்போ காலேஜ் படித்து முடிச்சிட்டேன், இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கேன். அண்ட் ஒரு மாதிரி தலையாட்டினாங்க, சிரிச்சாங்க. பட் நிறைய இங்கிலீஷில் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அன்னைக்கு. இஸ் ஆக்சுவலி வெரி குட் அட் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். நிறைய பேர் கலாய்க்கிறாங்க விஜய் சார் என்ன இங்கிலீஷ் பேச வராத, பட் ஹீஸ் ஆக்சுவலி வெரி குட் அட் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். ஹீஸ் ஆக்சுவலி வெரி வெல் எஜுகேட்டட். நம்மளுக்கு தெரியல, நிறைய பேருக்கு தெரியல. பட் எனிவைஸ் அதுக்கப்புறம் நான் அப்பா அம்மா கேட்டாங்க ஃபோட்டோ கிடைக்குமா சார், இவ்வளோ தூரமா வந்திருக்கோம். And then he kept saying because of the costume and because of social media images spreading about me, I don't want to give photo right now. This is what I showed to Vijay sir that just turned the moment completely. சர்க்கார் ஃபர்ஸ்ட் லுக் வந்து என்னோட ஐஃபோன் வந்து பேக் கேஸ் வச்சுருந்தேன். ஸோ உடனே காமிச்சேன். இது காமிச்ச உடனே அவங்களோட முகமே மாறிடுச்சு. நான் ஐ ஆக்சுவலி didn't recognize that. பட் எங்கள் அம்மா வந்து தான் சொன்னாங்க விஜய் சாரோட மூஞ்சே மாறிடுச்சு இது பார்த்த உடனே. அப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு என்னோட I was able to read his mind voice. ஓ, எனக்கு உண்மையிலே இவ்வளோ தூரமாக வந்திருக்கான் ஒரு பையன், அண்ட் யூஎஸ்ல இருந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய ஃபேன் இருக்காங்களே. He was literally stunned and he was literally touched. I could see that in his face. And then நான் கேட்டேன் ஒரு வாட்டி திருப்பி, சரி ஷூட்டிங் அப்புறமா எடுக்கலாமா சார் ஃபோட்டோ, நீங்கள் நான் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம். அப்புறம் சொன்னாங்க சரி நான் எடுக்கிறேன், ஆனால் ப்ளீஸ் ரிலீஸ் த ஃபோட்டோ ஆன் சோஷியல் மீடியா ஆஃப்டர் த மூவி ரிலீஸ். அது பண்ண முடியுமா கேட்டாங்க. அப்படி நான் சொன்னேன் உங்கள் லாயல் ஃபேன் சார், நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் சார். அப்புறம் தெரியல அந்த பேபி கிட்ட ஒரு மாதிரி ஜெஸ்டர்ஸ் பண்ணுவாங்க, இந்த உன்னாலே என்ன அந்த பாட்டில் வந்து இப்படியே பண்ணுவாங்க, அது என்கிட்ட பண்ணாங்க. எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. So he was right when he agreed upon taking the photo with me. இன்னொரு ஃபேமிலி குறுக்க வந்தாங்க. They wanted a photo also. And எங்கள் அப்பா சொன்னாங்க முன்னாடியே, நீங்கள் எவ்வளோ காமன் கப்போஸ்டாக இருக்கீங்க சார், நீங்கள் எங்கேயோ வேறு லெவலில் போகிறீங்க. அதே லைன்ஸ் இந்த ஃபேமிலி யூஸ் பண்ணாங்க. விஜய் சார் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்க, இவங்க சும்மா வந்திருக்காங்க, ரொம்ப டெடிக்கேட்டட் ஃபேன்லாம் கிடையாது. ஸோ he really recognizes true fans that I was able to see. ரொம்ப லாயலாக இருக்கிற பீப்புள் வந்து he's able to recognize so immediately and so instantly. ஸோ அவங்க டெய்லி பழகுவாங்க ஃபேன்ஸ் கூட, பீப்புளோட. ஸோ he's developed that tactic. So that's why Thalapathy is Thalapathy. And அதுக்கப்புறம் they left on their own, that family left on their own. And then after that family left, அந்த ஃபேமிலி அனுப்பிச்சதுக்கப்புறம் என்னை வந்து என்கிட்ட வந்தாங்க. என்கிட்ட இப்படி வான்னு வந்து எனக்கு மேலே கை போட்டுட்டு கொஞ்சம் ஒரு கார்னரில் கொண்டு போய் டைட்டாக அந்த ரைட் ஷோல்டர் மேலே கை வச்சுட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிடுச்சு. I was so happy. It was like indescribable the amount of emotions that I was going through at that time. பட் அப்புறம் சொன்னாங்க அப்பா அம்மா கிட்ட எடுங்க. அப்புறம் அம்மாவோட ஃபோனில் தான் அப்பா எடுத்தாங்க ஃபோட்டோ. He took a 1-second video and he took 2 photos. So the first photo was blurry, but the second photo you all see right now behind me. That I live through every day and wake up to every day. And so yeah, this is the photo that literally changed my life. So thank you so much Vijay sir. And இந்த வீடியோல சொன்னது கிடையாது, பட் ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஃபோட்டோ என் கூட எடுத்ததுக்கு. It's a lifelong moment. It's a I can't even describe in words. That's how emotional I'm whenever I think about this photo. And thank you, ரொம்ப நன்றி விஜய் சார். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் நான் கேட்டேன் விஜய் சார், நீங்கள் எப்படி சார் ஃபிசிக்கை மெயின்டைன் பண்ணுறீங்க? அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க நான் ஒன்றுமே பண்ணுறது இல்லையே. தென் நாங்கள் சிரித்தோம். எங்கள் அப்பா சொன்னாங்க நான் அப்படியே உள்ட்டா, நான் என்ன எது சைட்டில் கிடச்சதோ நான் சாப்பிட்ருவேன். பட் அவங்க அப்படியே ரொம்ப கண்ட்ரோல்டாக ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அண்ட் ஷோபா மேடம் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க, முருங்கை தீனி
ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ but he eats 3 meals a day, but he avoids all those snacks, so that's the secret to his diet. But anyways, and then அதுக்கப்புறம் பாய் சொல்லியாச்சு, தேங்க்யூ சொல்லியாச்சு, நான் வந்து குதிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஐ தாட் டு மை செல்ஃப், ஓ ஷூட்டிங் கூப்பிட்டாங்களே நம்ம போலே, நான் மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன் விஜய் சார். அதுக்கப்புறம் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் ஒரு டிஸ்டன்ஸில். அப்புறம் விஜய் சார் ரெக்கக்னைஸ் தட் ஐ வாஸ் ஃபாலோயிங் ஹிம். ஹி நோட்டிஸ்ட். திரும்பி பார்த்தாங்க. அப்புறம் நான் ஒரு மாதிரி பயந்துட்டேன், ஐயோ ஏதோ சொல்ல போகிறாங்களோ. அப்புறம் ஒன்றும் சொல்லலை. நான் கேட்டேன், ஷூட்டிங் வந்து பார்க்கலாமா சார்? அப்புறம் சொன்னாங்க, தாராளமாக வா வா வா. எனக்காக வெயிட் பண்ணி, அவங்க இதெல்லாம் பண்ண தேவையில்லை, பட் பண்ணாங்க. எனக்காக வெயிட் பண்ணி திருப்பி என் மேலே தோல் மேலே கை போட்டு சொன்னாங்க. we had a long conversation for at least 20 to 30 minutes. அப்புறம் சொன்னாங்க, நீ இன்னும் படிச்சுட்ருக்க? நான் சொன்னேன், இல்லை சார் படிச்செல்லாம் முடிச்சிட்டேன், இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஐ ஜஸ்ட் டாக் டு ஹிம் அண்ட் ஐ செட், உங்களோட மெர்சலர்சன் வீடியோ டெய்லி பார்ப்பேன் சார். 44 வயசில் வந்து இவ்வளோ ஆடுறீங்களே, எப்படி சார் உங்களால் முடியுது? அதுக்கு வந்து ஜஸ்ட் ஸ்மைல் பண்ணுறாங்க, ஒன்றும் ரியாக்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பட் நான் சொன்னேன், அதெல்லாம் பெரிய விஷயம். அதுக்கப்புறம் we just walking and கேட்டாங்க, do you know where's the swimming pool? அப்புறம் நான் சொன்னேன், ஆமாம் ஃபுல் டே இங்கே தான் கிடந்தேன், எனக்கு தெரியும், வாங்க. முப்பியும் விஜய் சாரும் கூட்டிகிட்டு போனேன் ஸ்விம்மிங் பூல். பட் ஆன் த வே அவங்க சொன்னாங்க என்கிட்ட, நீங்கள் யாராச்சும் மாதிரி இருக்கீங்களே, யாராவது சொல்லியிருக்காங்களா? அப்புறம் நான் சொன்னேன், தெரியலையே, நீ யாரை சொல்கிறீங்கன்னு தெரியலையே. ஒரு மாதிரி பயந்துட்டேன், யாராவது என்னை கலாய்க்க போகிறாங்களோ யாராவது சொல்லி. அதுக்கப்புறம் சொன்னாங்க, இல்லை நீங்கள் யாராவது மகேந்திர சிங் தோனி மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்களா? அப்புறம் நான் சொன்னேன், எப்படி சார், நிறைய பேர் சொல்லியிருக்காங்களே. ஆக்சுவலாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, மிட் டீனேஜ் டு யங் அடல்ட்ஹுட்டில் வந்து எம்எஸ் தோனி சார் கொஞ்சம் ரிசம்பிளன்ஸ் இருக்கும். ஸோ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து பிஏ கிட்ட சொன்னாங்க, அடுத்த எம்எஸ் தோனி இவர் தான். எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு, ஸோ கண்டென்ட். அண்ட் அவங்க சொல்ல தேவையே இல்லை, பட் he goes above and beyond for his fans. That clearly shows. And அதுக்கப்புறம் கேட்டாங்க, you left your parents and came? அப்புறம் நான் ஒரு மாதிரி யோசித்தேன், ஐயோ ஆமாம்ல. and then he said, you left your parents and came? திருப்பி கேட்டாங்க. சார் இல்லை, அவங்க வந்து ரீஃபண்ட் கேட்டிருக்காங்க விண்டம் ஹோட்டல்லேருந்து. ஸோ அதுக்காக அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ப்ளஸ் டின்னர்ஸும் சாப்பிட போகிறாங்க. அப்புறம் நானும் யோசிச்சேன், ஐயோ பண்ணிடக்கூடாதுல்ல, இவ்வளோ தூரமாக என்னை அழிச்சிட்டு வந்தேன் விஜய் சார் பின்னாடியே ஓடிட்டேன். பட் எனிவேஸ் அதுக்கப்புறம் அவங்க வந்து கேட்டாங்க, விஜய் சார், யூ டியூ ஹேவ் எனி சிப்லிங்ஸ்? அப்புறம் நான் சொன்னேன், எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான் ஒஹாயோவில், ஹி சீன் யூ அண்ட் வேட்டைக்காரன் ஷூட்டிங். தென் அவங்க திருப்பி சொன்னாங்க, ஓ ஒஹாயோ, எனக்கு தெரியும் அந்த இடம். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், துப்பாக்கியில் அந்த 12 men ஷூட் அவுட் உங்களை மாதிரி யாராலுமே அந்த சீன் பண்ண முடியாது. அண்ட் he was so happy, he was smiling. அண்ட் அதுக்கப்புறம் நான் சொன்னேன், மெர்சல் அந்த ஜிஎஸ்டி சீன் சான்ஸே இல்லை சார், அதையும் சொன்னேன். அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூலுக்கு வந்துட்டோம். அண்ட் பிஃபோர் என்டரிங் த ஸ்விம்மிங் பூல் he held the door for me. எனக்கெல்லாம் கதவெல்லாம் திறந்துருக்காங்க. எனக்கு ஒரு மாதிரி, என்ன ஒரு மனுஷன் இவ்வளோ ஜென்டில்மேன்லியாக இருக்க முடியுமா? he's so decent of a person தான் எனக்கு தோணுச்சு. and he's so down to earth. அந்த அளவுக்கு down to earth நான் பார்த்ததே இல்லை ஒரு மனுஷன். பட் அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூலுக்கு போனோம். தென் நிறைய லாங் சேர்ஸ்லாம் இருந்தது அந்த ஸ்விம்மிங் பூலில், சீசர்ஸ் பேலஸில். அண்ட் அப்புறம் சொன்னாங்க உட்காரு, நானும் உட்காந்தேன். அதுக்கப்புறம் மேயர் முருகதாஸ் வந்தாங்க நேரில். இந்த நீ சார் வா, விஜய் சார் சார் வாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அப்புறம் கையெல்லாம் கொடுத்தேன் ஏஆர் முருகதாஸ் கூட. அப்புறம் ஷோபி மாஸ்டரும் பார்த்தேன். அண்ட் ப்ளஸ் வந்து திருப்பி உட்காந்தோம் அந்த சீட்டில். அப்புறம் கேட்டாங்க, யூஎஸ் லைஃப்லாம் எப்படி? நான் சொன்னேன், ரொம்ப போரிங்க. அப்புறம் சொன்னாங்க, போரிங்க? ஆமாம். நான் சொன்னேன், ஆமாம், ஏன்னா நம்ம ஊர் மாதிரி பக்கத்தில் எல்லாருமே இருப்பாங்க, பேசுவாங்க, யாருமே பேச மாட்டேங்கிறாங்க, எல்லாம் ரொம்ப க்ளோஸ்டாக இருக்குது. அப்புறம் நான் சொன்னேன், உங்களாலேயும் பிரபுதேவா சார்னாலையும் தான் நான் டான்ஸ் ஆடவே ஆரம்பித்தேன். அப்புறம் சொன்னாங்க, என்னை பார்த்து ஆடுறதை விட பிரபுதேவா சார் பார்த்து ஆடுறது தான் ரொம்ப பெரிய விஷயம். he has great respect for his co-stars and co-actors. அதுக்கப்புறம் வந்து சொன்னாங்க, ஐ ஹாவ் ரிஹர்சல்ஸ் டு டூ ரைட் நோ. இந்த ஆக்ஷனில் தான் சொன்னாங்க, இந்த ஸ்டைலில் தான் சொன்னாங்க. ஐ ஹாவ் ரிஹர்சல்ஸ் டு டூ ரைட் நோ. வை டோன்ட் யூ கோ கிராப் யூ டின்னர் வித் யர் பேரண்ட்ஸ் அண்ட் கம் பேக், யூ கேன் சி த ஷூட்.
அதுக்கப்புறம் செக்யூரிட்டிலாம் இருந்தாங்க அந்த ஸ்பாட்டில். ஸோ நான் கேட்டேன் விஜய் சார் கிட்ட. நான் விஜய் சார் கிட்ட கேட்டேன், திருப்பி உள்ளே விடுவாங்களா? அப்புறம் விஜய் சார் சொன்னாங்க, ஆமாம்ல. அப்புறம் ஒரு ஸ்டாஃப் கூப்பிட்டாங்க, ஒரு தெலுங்கு ஆள் கூப்பிட்டாங்க. சொன்னாங்க, திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட், ஹிஸ் நேம் இஸ் பிரபு. He's going to grab his dinner right now with his parents. Give him badge right now. When he comes back, so he can come back and see the shooting. And then I was so happy. He's going above and beyond for his fans. And அதுக்கப்புறம் அந்த ஸ்டாஃப் கூட போய் he gave me a badge. I still have that badge. I would like to show it. It's from Curbside Film Services. So this is the badge that they gave me. And பத்திரமா சோனியர் மாதிரி வச்சுருக்கேன் இன்னும். பட் எனிவேஸ், அதுக்கப்புறம் அப்பா அம்மா கூட சாப்பிட்டேன். And then I came with my parents to the shooting spot again, to the swimming pool. And then அங்கே வந்து விஜய் சார் ரிஹர்சலே எடுக்கல ஆக்சுவலாக. அங்கே வந்து அவங்க ஷோபி மாஸ்டரோட அசிஸ்டண்ட் பிரமேஷ் தேவ் மாஸ்டர், அவங்க தான் அங்கே இருந்தாங்க. அவங்க தான் he was rehearsing and showing Vijay sir what to do, how to dance, என்ன எப்படி எமோட் பண்ணணும், எக்ஸ்பிரஸ் பண்ணணும், அவங்களாம் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. I'm actually learning from Pramesh Dev master right now through Zoom. He's holding dance classes. அவங்க ரொம்ப நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. So people who want to dance and lose weight and become fit, I strongly advise you to attend that class. But anyways, அதுக்கப்புறம் வந்து பார்த்துருந்தோம் இந்த ஷார்ட்டு. விஜய் சார் ஒரு பிளாக் கோட்டோட ஒயிட் ஷர்ட் உள்ள அண்ட் பிளாக் பேண்ட்ஸ் அண்ட் பிளாக் ஷூஸ் போட்டிருந்தாங்க. அண்ட் ஒரு ஷார்ட்டில் பின்னிட்டாருங்க. அந்த ஒரு லைன் வரும் இந்த செகண்ட் சரணத்துலேருந்து, ஆக்சிஜன் போல அந்த லைனில் வந்து தான் டான்ஸ் ஆடினாங்க. they took like 4 or 5 shots, zoom in zoom out shots, and but each shot he was perfect. ஒரு 8 பொண்ணுங்க இருந்தாங்க ஸ்விம்மிங் பூல் ஏரியாவில். அவங்க விஜய் சார் கூட ஆடிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஷார்ட்டு, லாங் ஷார்ட்டு. ஒரு 2 ஷார்ட்டில் வந்து கேர்ள்ஸ் வந்து ஆடிருந்தாங்க, பட் ஹை ஹீல்ஸோட ஆடிருந்தாங்க. சில ஷார்ட்க்கு அப்புறம் அந்த கேர்ள்ஸால் முடியல, ஏன்னா ஹை ஹீல்ஸ்னால ஒரு பொண்ணுக்கு உட்காரவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஜூம் இன் ஷார்ட்க்கு வந்து அந்த 4 பொண்ணுங்க வந்து ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே தள்ளி விட்டாங்க. அண்ட் the best 4 dancers were still shooting with and dancing with Vijay sir. So அந்த ஷாட் தான் கம்ப்ளீட்டாக பார்த்தோம். அதுக்கப்புறம் my dad and I were near the shooting spot. My mom was sitting a little farther away, and Vijay sir recognized my dad and I, and he came towards us. என்னை நோக்கி வந்தாங்க. எங்கள் அப்பாவும் பார்த்தாங்க, ரெக்கக்னைஸ் பண்ணாங்க எங்களை. ஸோ அதுக்கப்புறம் வந்தாங்க. அப்புறம் கேட்டாங்க, எப்போ வந்தீங்க? நான் சொன்னேன் ரொம்ப நேரம் தான் இங்கே ஆக்சுவலாக இருக்கோம். பட் அப்புறம் கேட்டாங்க, சாப்பிட்டீங்களா, டின்னர் சாப்பிட்டாச்சா? நாங்கள் சொன்னோம், இல்லை எல்லாம் சாப்பிட்டோம். அப்புறம் கேட்டாங்க, do you want any drinksன்னு கேட்டாங்க. திருப்பி, எப்பா எவ்வளோ செய்கிறீங்கப்பா விஜய் சார். நாங்கள் சொன்னோம், மைண்ட் வாய்ஸ் நான் சொல்லலை, பட் ஐ வாஸ் திங்கிங் மை ஹெட். நான் சொல்ல, இல்லை பரவாயில்லைங்க வேணாங்க. அதுக்கப்புறம் கேட்டாங்க, அம்மா எங்கே? அப்புறம் நான் சொன்னேன், அம்மா கொஞ்சம் தூரமாக இருக்காங்க. விஜய் சார் was searching for my mom and கை காட்டினாங்க. இஃப் லொக்கேட்டட் மை மாம் கை காட்டினாங்க. அப்புறம் எங்கள் அம்மாவுக்கும் சந்தோஷமாயிடுச்சு, வந்தாங்க. ஸோ அப்புறம் அம்மா கிட்ட சொன்னாங்க, விஜய் சார் கிட்ட. அம்மா கிட்ட கேட்டாங்க, சாப்பிட்டீங்களா? அதே லைன் தான். பட் அம்மா was so happy to hear that. she said, ஆமாங்க சாப்பிட்டோம், thank you for asking. அண்ட் அதுக்கப்புறம் விஜய் சார் கிட்ட சொன்னாங்க, அம்மா விஜய் சார் கிட்ட சொன்னாங்க என்னென்னா, வணக்கம் தமிழில் உங்கள் அப்பா அம்மா ப்ரோக்ராம் பார்த்தோம். விஜய் தான் எங்களோட பொக்கிஷம் எங்களோட ஃபேமிலிக்கு. ஸோ விஜய் வாஸ் ஸோ ஹாப்பி டு ஹியர் தட் ஆல்சோ. அண்ட் அப்பா அம்மாலாம் கேட்டாங்க, உங்கள் அப்பா அம்மாலாம் எப்படி இருக்காங்க? ஷோபா மேடம் அண்ட் எஸ்எஸ்சி சார் நல்லா இருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அப்பா வந்து சொன்னாங்க, ஷோபா மேடம் வந்து ஒரு படம், உங்களோட படம் வந்து 15 times பார்த்துருப்பாங்களே கிளைமேக்ஸ்க்காகவே அந்த ஒரு தியேட்டரில், கமலா தியேட்டரில். அப்புறம் அப்பா சொன்னாங்க, என்கிட்ட சொன்னாங்க, அது என்ன படம்? ஆனந்தம் ஆனந்தம் அந்த பாட்டு என்ன? அப்புறம் நான் சொன்னேன், பூவே உனக்காக. அப்புறம் விஜய் சார் ஆமான்னு தலையாட்டினாங்க.
அதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க, I know you must be very busy and you have so many commitments, but முடிஞ்ச வீட்டுக்கு வாங்க. அப்புறம் விஜய் சார் சொன்னாங்க, கண்டிப்பாக வரேங்க, கண்டிப்பாக வரேன், சரிங்க வரேன், you're so nice. And after that bye சொல்லியாச்சு, கை கொடுத்தாச்சு, and he said bye to us and we said bye to him too. And we didn't want to linger around there too much either, and we wanted to respect how much of a star he is and how respectful he was to us. So we left the shooting spot gracefully. So that was it. That's how I met Vijay sir. And இதில் என்ன இப்படி கற்றுக்கிட்டேன்னா, விஜய் சார் வில்லில் ஒரு அந்த லாஸ்ட் சரணத்துலேருந்து ராமாராம பாட்டிலேருந்து பாடி காமிப்பாங்க, அம்மா அப்பா வணங்கிப்பார், எல்லாருக்கும் எல்லாம் வரும். ஸோ என்ன சொல்லுவாருன்னா, listen to your parents blindly, I'm telling you. Vijay sir has done it and I'm doing it too right now. So just listen to your parents, everything will come to you, everything will fall in place. So that's it. And once again, happy birthday to Vijay sir. இப்போ பீஸ்டோட ஃபர்ஸ்ட் லுக்கும் செகண்ட் லுக்கும் வந்திருக்கு. அண்ட் ரொம்ப வித்தியாசமாக இருக்க துப்பாக்கியோடலாம் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ and Johnny Master is the choreographer, so I'm so excited to see Vijay sir's dance steps, as Johnny Master has been a choreographer for Chill Bro and Rowdy Baby, if I'm right. I know Prabhudev Set was the choreographer for Rowdy Baby, but he was the assistant choreographer, Johnny Master. So I'm expecting a lot of good dance steps in this movie, Beast. And so that is it. And once again, Vijay sirku பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன்ல கிளிக் பண்ணுங்க. And Vijay sir, Beastக்காக I'm waiting.